மலையாக குவிந்த காட்டெருமை மண்டை ஓடுகள், பூர்வகுடிகளுக்கு எதிரான இருண்ட வரலாற்றை நினைவு. 2 ஆண்கள் காட்டெருமை மண்டை ஓடுகள் நிறைந்திருக்கும் குவியல் மீது நிற்கும் புகைப்படம் அமெரிக்காவின் காலனித்துவ காலத்தின் போது நடைபெற்ற வேட்டையாடலின் அடையாளமாக அறியப்படுகிறது. இந்த புகைப்படத்திற்கு பின்னால் கவலையை ஏற்படுத்தும் ஒரு வரலாறு இருக்கிறது, சமகாலத்திற்கான ஒரு செய்தியும் உள்ளது. கருப்பு சூட்கள், தொப்பிகள் அணிந்த 2 ஆண்கள் காட்டெருமை மண்டை ஓட்டு குவியல்களுடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் நேராக குவிக்கப்பட்டு வானத்தை நோக்கி உயர்ந்துள்ளன. 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த புகைப்படம் சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் ஏற்படும் அபிப்பிராயத்தை தாண்டியும் அதன் பின்னால் ஓர் இருண்ட ரகசியம் இருக்கிறது. இந்த மண்டை ஓடுகள் அமெரிக்காவில் நடந்த அளவு கடந்த வேட்டையை மட்டும் உணர்த்தவில்லை. அதன் அருகில் நின்று கொண்டிருக்கும் அந்த 2 ஆண்களும் வேட்டைக்காரர்களும் இல்லை. அமெரிக்காவில் இருந்த காட்டெருமைகளை ஒழிப்பதற்கும், பூர்வீக அமெரிக்கர்களின் முக்கிய வளங்களை அவர்களிடம் இருந்து பறிப்பதற்கும், அந்த நாட்டிற்கு புதிதாக வந்த வெள்ளையின குடியேற்றக்காரர்களால் கட்டுப்படுத்தப்படும் சிறிய பகுதிகளுக்கு பூர்வீக அமெரிக்கர்களை வரவழைப்பதற்கும் நன்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட செயல்பாடுகளின் சான்றுகள் தான் இந்த மண்டை ஓடுகள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த படம் காலனித்துவ காலத்தில் நடத்தப்பட்ட அழிவுகளின் கொண்டாட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறுகிறார் தாஷா அப்பார். அவர் கனடாவில் உள்ள ஆல்பர்டா பல்கலைக்கழகத்தில் நேட்டிவ் ஸ்டடிஸ் பிரிவில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அப்பார் காட்டெருமையின் அழிவை காலனித்துவ விரிவாக்கத்தின் உத்தி என்று கூறுகிறார். இந்த விலங்குகளின் அழிப்பை குடியேற்ற விரிவாக்கத்திற்கு தேவையான வனப்பகுதியை தங்களின் வசப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது. பெருமளவில் காட்டெருமைகள் கொல்லப்பட்டது வாழ்வாதாரத்திற்காக அந்த விலங்குகளை நம்பியிருந்த பழங்குடியினருக்கு பெரிய அடியாக அமைந்தது. அதற்கு பிறகு காட்டெருமைகளை சார்ந்து இருக்காத நாடுகளை காட்டிலும் காட்டெருமைகளை நம்பியிருந்த நாடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் மோசமான பாதிப்புகளை சந்தித்தன. உதாரணமாக, மற்ற நாடுகளை விட இந்த நாடுகளில் அதிகளவில் குழந்தைகள் இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. அந்த நாடுகள் காட்டெருமைகளின் இழப்பால் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க நேரிட்டது. அதன் தாக்கம் இன்றைய நாள் வரை நீடிக்கிறது என்று அந்த ஆய்வின் முடிவு தெரிவிக்கிறது. பூர்வகுடிகளின் வாழ்வாதாரத்தை அழித்த காட்டெருமைகள் வேட்டை. அமெரிக்காவின் பூர்வகுடிகள் பல நூற்றாண்டுகளாக காட்டெருமைகளை வேட்டையாடி வந்தனர். காட்டெருமைகளை சார்ந்த நாடுகளுக்கு நாடோடி கலாசாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது காட்டெருமைகள். மேலும் அவை அந்த மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரத்தை வழங்கின. உணவுக்கு தேவையான இறைச்சி, தங்குமிடம் மற்றும் ஆடைகளுக்கு தேவையான தோல், ஆயுதங்களாக எலும்புகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டது. பேச்சு வழக்கு மற்றும் வரலாற்று ஆதாரங்களில் காட்டெருமைகள் எருமை என்றே குறிப்பிடப்படுகின்றன, ஏனெனில் ஆரம்பகால குடியேற்றக்காரர்கள் அவற்றை எருமை என்றே அழைத்தனர். ஆனால் அவை இரண்டும் வெவ்வேறானவை. வட அமெரிக்கா முழுவதும் பழங்குடி மக்கள் காட்டெருமையை நம்பியிருந்தனர் என்கிறார் அப்பார். எங்களை பலவீனப்படுத்தி கட்டுப்படுத்தவும், எங்களின் பூர்வீக இடங்களில் இருந்து எங்களை வெளியேற்றவும் இந்த விலங்குகளின் அழிப்பு நடைபெற்றது. இந்த விலங்குகள் அழிக்கப்பட்டு அதனால் ஏற்படும் பட்டினி எங்களுக்கு எதிரான ஆயுதமாக்கப்பட்டது என்றார். காட்டெருமைகள் அதிகளவில் அப்போது பயன்பட்ட போதிலும் பூர்வகுடி அமெரிக்கர்கள் ஒரு வருடத்திற்கு 1 லட்சத்திற்கும் குறைவாகவே காட்டெருமைகளை வேட்டையாடினார்கள். இது 1800 களின் முற்பகுதியில் இருந்த 30 முதல் 60 மில்லியன், 3 முதல் 6 வரை கோடி காட்டெருமைகளின் எண்ணிக்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்காது. கடந்த 1889ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் 456 காட்டெருமைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அவற்றில் 256 காட்டெருமைகள் எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா மற்றும் சில சரணாலயங்களில் முகாம்களில் வைத்து பாதுகாக்கப்பட்டன. வணிக பொருளாக மாறிய காட்டெருமையின் உடல் பாகங்கள். காட்டெருமைகள் பெருமளவுக்கு கொல்லப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தன என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். அதிக அளவில் காட்டெருமைகள் வாழ்ந்த பகுதிகள் வழியாக 3 ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டன. இது காட்டெருமையின் தோல் மற்றும் இறைச்சிக்கான புதிய தேவையை ஏற்படுத்தியது. நவீன துப்பாக்கிகள் காட்டெருமைகளை கொல்வதை எளிமையாக்கின. மேலும் வேட்டையாடுவதை தடுக்கக்கூடிய போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் அன்று இல்லை. ஆனால் காட்டெருமையின் தோல் மற்றும் இறைச்சிக்காக அதிகரித்த தேவையை காட்டிலும் விலங்குகளின் வீழ்ச்சிக்கு மிகவும் மோசமான காரணம் இருந்தது. குடியேறிகளுக்கு தேவையான காட்டெருமை இறைச்சி மற்றும் தோல் கூட இறுதியில் காலனித்துவம் மற்றும் வெற்றியுடன் பின்னி பிணைந்து விட்டது என்று கூறுகின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள். நில உடைமை, மனிதர்களை அடிமைகளாக வைத்திருத்தல், முடிவற்ற வளர்ச்சி மற்றும் லாபம் காண்பதற்கான உந்துதல் மற்றும் இயற்கை வளங்களை வணிகமயமாக்கல் போன்றவை காட்டெருமைகளை பெருமளவில் வேட்டையாட வழிவகை செய்தது. இந்த காரணங்களே 5 நூற்றாண்டுகளாக பூர்வகுடி மக்களின் தேசம் மற்றும் மனிதாபிமானத்தின் மீதான அரசியல் ரீதியான தாக்குதலையும் நேரடி தாக்குதலையும் தீவிரப்படுத்தியது என்று கூறுகிறார் பெத்தனி ஹூவர்ஸ். ஒக்லஹோமாவின் சோக்டாவ் நேஷன் உறுப்பினரான அவர் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் பூர்வீக அமெரிக்க ஆய்வுகள் பிரிவின் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார். கடந்த 1869ஆம் ஆண்டில் கண்டம் தாண்டிய ரயில் பாதை அமைக்கும் திட்டங்கள் நிறைவடைந்தபோது அது வனவிலங்குகளின் அழிவை துரிதப்படுத்தியது. 1871ஆம் ஆண்டில் பென்சில்வேனியாவில் செயல்பட்டு வந்த ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை காட்டெருமை தோலை வணிக ரீதியில் லாபம் தரும் வகையிலான வெதராக மாற்றும் முறையை கண்டறிந்தது. தோலுக்காக வேட்டையாடிய நபர்கள் மத்திய சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த காட்டெருமை மந்தைகளை அதிர்ச்சியளிக்கக்கூடிய வேகத்தில் அழித்தனர் என்று ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது.
பிரபலமான இந்த மண்டை ஓட்டு புகைப்படம் மிச்சிகன் கார்பன் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தில் எடுக்கப்பட்டது. இது எலும்புகளை பதப்படுத்தும் ஆலையாகும். அங்கு காட்டெருமையின் எலும்புகள் கரியாக மாற்றப்பட்டது. அந்த கரி பிறகு சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரையை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்பட்டன. எலும்புகள் பசையாகவும் உரமாகவும் பயன்படுத்தப்பட்டன. இந்த புகைப்படம் அமெரிக்க மேற்கத்திய விரிவாக்கத்தால் உருவான குப்பைகளை கொண்டும் இனரீதியான தர்க்கங்களால் பூர்வீக அமெரிக்கர்கள் மத்தியில் தோன்றிய தாழ்வு மனப்பான்மையை சேர்த்தும் உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான வணிகத்தை குறிக்கிறது என்கிறார் பெத்தனி. காலனித்துவமும் முதலாளித்துவமும் ஒன்றாக பயணிக்கின்றன என்கிறார் அவர். லாப நோக்கிலும் இது போன்ற பொருளாதார வெற்றிகளை ஊக்குவிக்கவும் இந்த நிறுவனம் காட்டெருமைகளின் எலும்புகளை பதப்படுத்தியது. இந்த எலும்புகள் சில நேரங்களில் அமெரிக்காவில் குடியேறியவர்கள் உருவாக்கிய வன்முறையான விரிவாக்க உத்திகள் மூலம் கிடைத்த கூடுதல் பலனாகும். இது பூர்வகுடி மக்களின் நிலம், தேசியம் மற்றும் கலாசாரம் ஆகியவற்றை அவர்களிடம் இருந்து பிடுங்கிக் கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் பங்கேற்றதன் விளைவாக ஏற்பட்டது. இந்த புகைப்படம் காலனித்துவ காலத்தின் கொடுமைகளை நினைவூட்டுவதாக இல்லை. மாறாக, தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் நெறிமுறை நிலைமைகளை மறைக்கும் வணிக நுகர்வு பழக்கவழக்கங்கள் மீதான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, இத்தகைய போக்கு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை போன்ற ஆடம்பரங்களை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் வெளியில் இருந்து பார்க்கும் போது தீங்கற்றதாகவும் மாற்றியது. காட்டெருமைகளை கொல்வது வளங்களை குன்றச் செய்வதற்கான ஒரு உத்தியாக இராணுவத்திலும் பயன்படுத்தப்பட்டது. இராணுவத்தின் பங்கு என்ன? அமெரிக்காவை காலனித்துவத்தின் கீழ் கொண்டு வரும் போது பூர்வீக அமெரிக்கர்களின் வளங்களை சூறையாடுவதற்கான ஒரு வழியாக மேற்கத்திய இராணுவ அதிகாரிகள் காட்டெருமைகளை கொல்ல இராணுவத்தினரை அனுப்பினார்கள். இது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. வரலாற்றாசிரியர் ராபர்ட் ஹோஸ்டர் தனது தி மிலிட்டரி அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியன் பாலிசி என்ற புத்தகத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். தெற்கு சமவெளி பழங்குடியினருக்கு எதிரான முழு அளவிலான போர் உத்திக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரியான ஜெனரல் பிலிப் ஷெரிடன் காட்டெருமைகளை ஒழிப்பதே பூர்வீக அமெரிக்கர்களின் நாடோடி பழக்கவங்களை மாற்ற சிறந்த வழி என்று ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார்.